அனைவருக்கும் வணக்கம். ராஜி செல்வம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் மாதம் 8 அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று நமக்கு வளர்பிறை சஷ்டி இருக்கின்றது. இந்த நாளன்று முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். அதாவது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள் இந்த நாளன்று கட்டாயமாக வழிபாடு செய்ய வேண்டும். இந்த சஷ்டி திதி என்று வளர்பிறை சஷ்டி திதி என்று நீங்கள் குழந்தைகளுக்காக வழிபாடு செய்ய உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா ஒரு கல்வியில் சிறப்பாக இருக்கும், மற்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். ஒரு தொழிலில் லாபம் வேண்டும் அப்படின்னாலும் நம்ம வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் என்று நம்ம முருகப்பெருமானை எப்படிலாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு, முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை நாளே பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். மற்றும் நமக்கு சஷ்டி திதியும் சேர்ந்து இருப்பதனால் உங்களால் முடிந்தால் வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லை என்றால் முருகனுக்கு ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. அவருடைய படத்திற்கு செவ்வரளி மலர்களால் அலங்காரம் செய்துட்டு, நம்மக்கிட்ட என்ன மலர்கள் இருக்கோ அதை வைத்தும் நம்ம அலங்காரம் செய்து கொள்ளலாம். செய்துட்டு ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைத்து அவருடைய முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் ஒரு 10 நிமிடம் அவர் கண்களை மூடி உங்களோட வேண்டுதலை சொல்லி, அவருடைய படம் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் படமோ சிலையை வச்சுருக்கீங்கன்னா அவருடைய படத்தை பார்த்துட்டு அவர் கண்களை பார்த்து நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். நம்ம எத்தனையோ மந்திரங்கள் சொல்வதை விட முருகன்கிட்ட நம்ம நேரடியாக பேசுகிறதே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். நேரடியாக எப்படி பேசணும் அப்படின்னா, நம்ம ஒரு 5 நிமிடம் விளக்கேற்றி வைத்து அந்த விளக்கு முதல்ல நம்ம பார்க்க வேண்டும். விளக்கை பார்த்துட்டு நம்மளுடைய மனசை ஃபஸ்ட்டு சாந்தப்படுத்தணும். அதாவது நமக்கு என்ன அலைகள் நமக்கு அதிகமாக ஓடும், நம்மளுடைய மனநிலையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கவனத்துடன் இருக்காது. மனம் முதல்ல சிதறிக்கொண்டே இருக்கும். நம்ம விளக்கேற்றும் போதே பாருங்கள், நிறைய பேர் என்னென்னமோ நம்ம நினைத்துட்டே இருப்போம். அப்படி நம்ம முதல்ல நினைக்கிறத கட்டுப்படுத்தணும். அப்படின்னா நம்ம ஒரு வழிபாடு செய்கிறோம், ஒரு 5 நிமிடம் நம்ம வழிபாடு செஞ்சாலும் அதில் நம்ம மனம் முருகி செய்யும் போதும் அந்த வேண்டுதலுக்கு அந்த தீபத்துக்கு அதிக பலன் இருக்கின்றது. நீங்கள் அப்போலாம் எனக்கு அந்த இதெல்லாம் வரலை அப்படின்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக அது கிடைக்கும். முதலாவதாக நீங்கள் அந்த விளக்கு ஏற்றி வைத்துட்டு அந்த விளக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிடம் பாருங்கள். உங்களுடைய மனம் அப்படியே கண்ட்ரோல் ஆகும். கண்ட்ரோல் ஆன பிறகு நீங்கள் முருகப்பெருமானுடைய பாதத்தை முதல்ல பார்க்கணும். அதாவது அவருடைய பாதத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பார்வை நம் மீது படும். அதனால முதலாவதாக எப்போதுமே நம்ம வீட்டில் நம்ம வெறுமன படம் மட்டும்தானே இருக்குது, இதற்கெல்லாம் இப்படி பண்ணணுமா அப்படிங்கிறதுலாம் கேட்காதீங்க. நம்ம பொதுவாக இது கோவிலில் நம்ம பண்ணுவோம், பாதத்தை பார்ப்போம், பார்த்த பிறகு நம்ம சுவாமியை கும்பிடுவோம் பார்த்திங்கன்னா. அதே போல் தான் வீட்லேயும் அப்படி தான். நீங்கள் அந்த படத்திற்கு உயிர் இருக்கின்றது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு உயிர் இருக்கின்றது. இல்லை நான் அது வெறும் படம் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிங்கன்னா அது வெறும் படம் தான், அதில் எதுவுமே இல்லை. நீங்கள் அது கடவுள் இருக்கிறாரு, அந்த படத்தில் இருக்கிறாங்க, என்கிட்ட பேசுகிறாங்க, என் முன்னாடி இருக்கிறாங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல முருகன் இருக்கிறார் அப்படிங்கிறது 100% உண்மை. நீங்கள் அவருடைய பாதத்தை பார்த்துட்டு அவருடைய கண்களை பாருங்கள். உங்களால் அவர் கண்களை பார்க்கும்போது அவருடைய முகம் பார்த்தீங்கன்னா சிரித்த முகம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். இது பழக பழக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. கொஞ்ச நாள் ஆக 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 நீங்கள் அவருடைய பாதத்தை பார்த்துட்டு அவருடைய கண்களை பார்க்கும்போது அவர் உங்களை பார்த்து சிரிப்பது போல் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நீங்கள் உங்களுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணணும். நிச்சயமாக மனம் ஓட்டங்கள் எங்கேயுமே போகக்கூடாது. அதாவது அங்கிட்டு இங்கிட்டு நம்ம நினைக்கவே கூடாது. ஒரு 5 நிமிடம் அல்லது ஒரு 2 நிமிடமாவது நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க. இதற்கு நீங்கள் எந்த பூஜையும் பண்ண வேண்டாம். அவர் படத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் தான் ஏற்றி வைத்துட்டு அவரை பார்த்துட்டு கண்களை மூடி உங்களுடைய பிரார்த்தனை மட்டும் சொல்லிவிட்டு அவருடைய கண்ணையும் அவருடைய பாதத்தையும் நீங்கள் மாற்றி பார்த்துட்டே இருங்க. அவர் உங்ககிட்ட பேசுவது போல் தோன்றும், உங்கள் கூட இருப்பது போல் தோன்றும். உங்களுடைய வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும். உங்களுக்கும் அந்த இறைவனுக்கும் ஒரு பாண்டிங் அதிகரிக்கும். அப்படி நமக்கு அதிகரிக்கும் போது நமக்கு ஒரு இறை பக்தி நமக்கு கிடைக்கும். இறைவா நீ தான் எனக்கு எல்லாமே செய்து கொடுக்கணும், என்னுடைய பிரார்த்தனை நீ தான் நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லுங்கள். இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஒன்றை தான் நம்பியிருக்கேன் முருகா, எனக்கு நீ தான் குழந்தை பாக்கியம் கொடுக்கணும், சொந்த வீடு வேண்டுமா, உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கும் அதை நீங்கள் சொல்லிவிட்டு ஒன்றை மட்டும் தான் நான் நம்பிட்டு இருக்கிறேன் முருகா, நீ தான் எனக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுக்கணும், எனக்கு எல்லாமே செய்து கொடுக்கணும், நான் உன்னை முழு மனதோடு நம்புகிறேன் அப்படிங்கிறத முருகன்ட்ட நீங்கள் ஒப்படைக்கணும். முருகனை சரணாகதி அடைந்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாரு.
அது வைக்கணும் இது வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. உங்கள் அன்பை மட்டும் நீங்கள் முருகன்கிட்ட வச்சா போதும், அவர் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களால் முடிஞ்சது அப்படின்னு நெய்வேத்தியம் வந்து உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. வைத்துட்டு பிரசாதமாக பார்த்தீங்க அதை நீங்கள் எடுத்துக்கிடணும். நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறது மட்டும் வந்து நிறைய பேர் அந்த இதில் மட்டும் தான் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர அதை நம்ம பிரசாதமாக எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறது யாரும் நினைக்க மாட்டேங்கிறீங்க. கட்டாயமாக ஒரு பால் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பாலை நீங்கள் சாப்பிடுங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. அது நமக்கு பிரசாதம். அதை வந்து சுவாமியோட ஆசை பெற்று நமக்கு வருகின்றது. அதனால் வந்து அதை பிரசாதமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். நிறைய பேர் என்ன தவறு பண்ணுறாங்க அப்படின்னா, சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைத்துட்டு பால் வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா அது எப்படி நம்ம குடிக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற மரத்துக்கட்டிலே இப்படி நீங்கள் வந்து ஊற்றிடுறீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம வந்து கொஞ்ச நேரம் தான் நம்ம அந்த நெய்வேத்தியம் வச்சு நம்ம சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காமிச்சு முடிச்சோடனே நம்ம நெய்வேத்தியம் வச்சது சமமாகும். அடுத்து உங்களுக்கு வேணால் ஒரு 2 நிமிடம் எக்ஸ்ட்ரா வைத்துட்டு அதை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே பிரசாதமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்போ பழங்கள் வச்சுருக்கீங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம், மறுநாள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நிறைய பேர் இந்த பாலில் தான் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறாங்க. பால் வைத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து எறும்பு விழுந்துடும், அல்லது தெரியாமல் ஒரு சில பேர் வீட்டில் வந்து பல்லி கூட அதை வந்து சாப்பிட்ரும் இல்லையா, அதுக்கடுத்து நம்ம குடிக்க முடியாது இல்லையா, அப்படி நினச்சிட்டு நீங்கள் வந்து அதை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணால் கூடாது. நம்ம சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வைக்கிறது நம்ம பிரசாதமாக எடுத்துக்கொள்வதா நமக்கு ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். முருகன்கிட்ட பேசுங்க. அவருக்கு எளிய மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தன் கருணை கடலே போற்றி, வேலும் மயிலும் துணை, அதெல்லாம் சொல்வது ரொம்ப நல்லது. இந்த வேலும் மேலும் துணை நீங்கள் சொல்ல உங்களுக்கு வேல் உங்கள் கூட இருப்பது போல் தோன்றும். அதனால் வந்து நீங்கள் வேல் மாறல் முடிஞ்சால் அந்த 4 வரி அல்லது முடிஞ்சால் அந்த பாடல்களை கேட்டு பாருங்கள். அந்த நாள் முழுவதும் நம்ம முருகனை நினைத்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அன்பால் முருகன்கிட்ட நெருங்க முடியுங்க, அவ்வளோதான். நம்ம வந்து முருகன் வந்து நம்ம கூடயே இருக்கணும் அப்படின்னா அவரை நம்ம நினச்சிட்டே இருக்கணும். அப்படி நினச்சோம் அப்படின்னா நிச்சயமாக அவரை நமக்கு வந்து எல்லாமே நமக்கு செய்து கொடுப்பார். ஒரு 5 நிமிடம் மட்டும் அவருக்காக ஒதுக்கி பாருங்கள், அவர் உங்கள் கூடயே இருப்பது போல் உங்களுக்கு தோன்றும். இந்த நாள் மிகவும் விசேஷமான நாள். செவ்வாய்க்கிழமை ப்ளஸ் சஷ்டியும் இருப்பதனால், வளர்பிறை சஷ்டி இருப்பதனால் மிக சிறப்பான நாள். அனைத்து வித வேண்டுதலுக்காகவும் நீங்கள் முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்யலாம். நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப நல்லது, அல்லது நல்லெண்ணெய் தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜி செல்வம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.